கழகத் தலைவர் அவர்களும் அவர் ஒவ்வொரு நாளும் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக அந்த பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து நான் பார்க்கக்கூடியவன் தான். என்ன புதுவிதமான திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறார்கள் அதை பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இது நாங்கள் கொண்டு வந்தோம், நீங்கள் கொண்டு வந்தோம் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ இந்த நவோதயா பள்ளிகள் கூட நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதுக்கு இப்போ ஆளுகின்ற இந்த அரசாங்கமே பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிடவிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த அஃபிடவிட்டில் நம்முடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் பெருமை தேடி தந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திராவிட மாடல் அரசாங்கத்தில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் ஏறத்தாழ 1922 மாணவ செல்வங்கள் பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜென்ரலாக ஒரு கல்லூரியில் சேருவதற்கும் ஒரு பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஐஐடி, என்ஐடி, ஐஐஎம், நிஃப்டம், நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஜேஇனா என்ன, கிளாட்னா என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோடு நாங்கள் இப்படியெல்லாம் அந்த சிஸ்டத்தை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். எஜுகேஷன் சிஸ்டத்தில் எங்களுக்கு வர வேண்டிய சமகர சிக்ஷா மூலமாக வர வேண்டிய அந்த பணமெல்லாம் இன்னும் வராமல் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடவிட்டில் நம்மளுடைய சாதனைகள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக அதை பட்டியலிட்டு அதை கோர்ட்டில் ஒரு எஸ்எல்பி வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவே நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகத்தான் அதை நான் பார்க்குறேன். நான் குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் உயர்கல்விக்கு படி என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ நம்முடைய ஆட்சியில் கடந்த காலத்து மட்டும் பார்த்தீங்கன்னா 385 மாணவ செல்வங்கள் வெளிநாட்டில், அது மலேசியாவாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் உடனடியாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஒரு மாணவ செல்வங்களுக்கு ஏறத்தாழ 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு முதலீடு செய்கிறது. அது செலவுன்னு கூட சொல்லக்கூடாது, ஒரு முதலீடு செய்கிறது. அப்படி பயன்பட்டு இருந்த அந்த மாணவ செல்வங்களை ஒருத்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறவர் நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க சமூக வலைதளத்திலையும். மலேசியாவில் ஒரு ரிசர்ச் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், அவருக்கு வர வேண்டிய அந்த பணங்கள்லாம் சரியாக வரல, கடந்த கால ஆட்சியில் கூட எங்களுக்கு சரியாக முறையாக வந்துச்சு சார், இப்போ இன்னும் வராமல் இருக்குது, கொஞ்சம் அதை நீங்கள் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் வன்னியரசிடம் அந்த பையன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. அவரும் இந்த சொல்கிறேன் அந்த சொல்கிறேன், நீ இன்னும் எனக்கு கான்டாக்ட் பண்ணல, எனக்கு சரியாக நீ வந்து தொடர்பு கொள்ளுங்கும் போது அவர் சொல்கிறார், நான் எந்தெந்த டயத்தில் உங்களுக்கு நான் மெயில் அனுப்பிச்சிருக்கிறேன், எந்தெந்த டயத்தில் நான் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கிறேன், எந்தெந்த நேரத்தில் எங்களுடைய நண்பர்கள் அம்பேத்கர் சர்க்கிள் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சார்ந்த நண்பர்கள் உங்களை சந்திச்சிருக்காங்கன்னா அந்த பையனும் பட்டியலிடுகிறார். இன்றைக்கு அதை நான் பார்க்கும் பொழுது திருப்பியும் அது சார்ந்தே அவர் வந்து சொல்லும் பொழுது, இல்லைடா நாங்கள் திருப்பி நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கிறோம், இன்னும் எங்களுக்கு வந்து சரியாக வரல, அது வந்தால் தானே பணத்தை கொடுக்க முடியும் என்று அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கே தெரியும், யூகேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசாவில் வந்து சில மாற்றங்கள் ஏற்பட்டதின் காரணமாக அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்காலர்ஷிப் எங்களால் எடுக்க முடியாது, இது கண்ட்ரி டு கண்ட்ரி, இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதற்கான ஏதாச்சும் ஒரு முயற்சியை இவங்க எடுத்திருக்கிறார்களா? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது டெல்லிக்கு செல்லும் போதும் சரி, அல்லது இங்கே இந்த உயரிய அமைச்சர்கள்லாம் வரும்போது அவங்கள்ட்ட இந்த பிரேயர் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இப்படி தொடர்ந்து நம்முடைய திராவிட மாடல் அரசியல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு சாதனைகள் செய்திருக்கிறார். அந்த சாதனைகளை இன்னைக்கு பட்டியலிட்டு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாம் இன்னைக்கு பேசியது உள்ளபடியே எங்களுக்கு பெருமையாக இருக்கின்றது. இது ஏதோ திமுக பிள்ளைங்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் கிடையாது. இதில் பயன்பெற்றவர்கள் எல்லா இயக்கத்தையும் சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஏன் இதே சட்டமன்றத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய புதுசாக வந்திருக்கிற எம்எல்ஏ வீட்டு பிள்ளைங்க கூட இதில் பயன்பெற்றிருக்கலாம். அந்த அளவிற்கான ஒரு நிகழ்வாகத்தான் அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று இன்னைக்கு நிதி ஒதுக்கீட்டில் வந்து கொஞ்சம் கடந்த ஆண்டை காட்டிலும் கொஞ்சம் அது கம்மியாக தான் அது ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதை இன்னும் அதிகமாக, ஏன்னா ஒரு பள்ளிக்கல்வித்துறைங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அது எவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நான் பல நேரங்கள் நான் பேசியிருக்கேன். ஆனால் பள்ளிக்கல்வித்துறையோடு சேர்த்து தமிழ் வளர்ச்சித்துறையும் இருக்குது, அவங்க டிஐபிஆரும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான் அந்த அமைச்சருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் இஸ் கோயிங் டு ஹேண்டில். பட் ஆனால் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து டெடிக்கேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை நம்மளால் கண்டுபிடிச்சி அதை சீர்படுத்த முடியும். ஏன் சொல்றேன்னா, இப்போ சமீபமாக சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து வடநாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு டீச்சர் வந்து பணியமர்த்து நீங்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. சமீப காலம் நான் சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், இந்த 100 நாட்கள் உடனடியாக மாற்றிவிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டேக் சம் டைம், இல்லைன்னு சொல்ல.
ஆனால் இந்த 100 நாட்களுக்கு முன்பாக நடந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் நாங்கள் ஒரு ப்ளூ பிரிண்டே போட்டு கொடுத்துருவோம். எங்கெங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண வேண்டும், அது சார்ந்து எப்படி திட்டங்களை தீட்ட வேண்டும், எப்படி அவுட் சைடர்ஸ் உள்ள வராமல் இருக்கிறது கூட எப்படி ஒரு ஜிஓ நம்ம போட வேண்டும்ங்கிற அளவு கூட அன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி இப்படி எல்லாமே செஞ்சு வச்சிருக்கோம். நாங்கள் 100 நாள் தானே ஆகுது 100 நாள் தானே ஆகுதுங்கிற அந்த எக்ஸ்கியூஸ் நீங்கள் கேட்க முடியாது. கடந்த 5 ஆண்டு காலம் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்க திட்டம்லாம் எங்கேயுமே நிறுத்தப்படாமல் அதை தொடர்ந்து நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், இந்த திட்டம்லாம் நல்லாவே செயல்படுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்க. அப்படி சொல்லும்பொழுது அந்த திட்டத்தின் அதை நாங்கள் சரியாக செயல்படுத்துவதற்கு காரணம் சில நேரங்களில் எங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரும்போது அது எப்படி நாங்கள் எதிர்கொண்டோம், அது சார்ந்து எப்படி ஒரு அரசாணையை போட்டு அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோங்கிறதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் உங்கள் கையில். இப்போ அதை சார்ந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். எங்களுடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் நம்முடைய பிள்ளைங்க வந்து பல சாதனைகளை கண்டிப்பாக புரிவார்கள். இப்போ நம்முடைய திருவெரும்பூர் தொகுதியில் வந்து துவாக்குடியில் வந்து ஒரு மாடல் ஸ்கூல் கொண்டு வந்திருக்கோம். அந்த மாடல் ஸ்கூலில் 74 பிள்ளைங்க மெடிக்கலுக்காக பிளான் பண்ணாங்க. இன்னைக்கு வந்திருக்க செய்தி முதற்கொண்டு சேர்த்து 37 குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து மெடிக்கல் இருந்திருக்கு, இன்னைக்கு வந்து இடம் கிடைத்திருக்கிறது. ஸோ நான் சொல்ல ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் இப்படி எல்லா இடத்துலையும் அதை தான் வெறுமனே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒன்றிய அளவும் அது கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம அன்றைக்கே இது போன்ற பள்ளிகளை வந்து எவ்ரி சாட்டர்டே சண்டேஸ் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும் பொழுது அது சார்ந்தும் இந்த அரசாங்கம் அதிகப்படியான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு என்னதான் முதலீடுகள் வந்து என்னதான் வேலை வாய்ப்பை நாம் எடுத்து கொடுத்தோம் என்று சொன்னாலும் பள்ளி கல்வித்துறை தொடக்கத்திலிருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஹையர் செகண்டரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் சரியாக இருந்தால்தான் அந்த குழந்தைங்க வந்து அடுத்தது கல்லூரிக்கு போவாங்க, அது சார்ந்து வேலை வாய்ப்பு எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கிறதுக்காகத்தான் பத்திரிகை நண்பர்கள் உங்களை அழைத்து நான் இன்றைக்கு அதான் பேசியிருக்கேன். நிதியமைச்சர் மரியாதை ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நானே சாட்சி பார்த்தேன், நானும் பார்த்தேன், நீங்க பார்க்குற மாதிரி தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஹையர் எஜுகேஷன் சம்பந்தமாக அவர் பேசிட்டே இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு நடுப்புற உள்ள போந்து இதுக்கு நானே சாட்சி, இந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ்லாம் சொல்றாங்க, இதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் பொதுக்கூட்டத்தில் நின்று பேசின இடம் சட்டமன்றம். சட்டமன்றத்தில் யார் நின்று என்ன வார்த்தை பேசினாலும் பேசக்கூடியவர்கள் தான் அதற்கு பொறுப்பாகிறார்கள். ஏன்னா அதில் வந்து வெளியில் பேசுறதுக்கு நம்ம போடுகின்ற வழக்கு வேற, சட்டமன்றத்தில் நின்று போடுறதுக்கு வழக்கு வேற. கொடுத்தேங்கிறதே மிகப்பெரிய ஒரு தவறு தான் அவர் பேசினதை நானும் கவனிச்சு தான் இருந்தது. நான் குறிப்பாக ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என் மீது வந்து ஒரு அவதூறை போட்டு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு அலுவலகத்தை வச்சு இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கும் பொழுது 50 கோடி ரூபாய் அவர் மீது வந்து நான் மான நஷ்ட வழக்கை நான் போட்டு அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னோட அபிடவிட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இவர் இந்த ஏரியாலாம் சொல்லியிருக்காரு, இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு அவர் மேலேயும் ஒரு வழக்கு போடப்பட்டது. காரணம், கடந்த டிசம்பர் மாதம் அன்றைக்கு அவர் வந்து முறையாக பள்ளிக்கூடங்கள் நடத்தவில்லை என்கின்ற கண்டுபிடிப்பை லோக்கல் இருக்க எங்களுடைய ஆஃபீஸர்ஸ், எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கும் போது உடனடியாக ஒரு மேலே வழக்கு பண்ணி, இல்லை சார் அவர் பேக்ரவுண்ட் இந்த மாதிரி இருக்குது சார், அங்கே மேலோட எந்த இடமாக இருந்தாலும் சரி உடனடியாக ஒரு மேலே நீங்கள் வழக்கு போடுங்க. ஏன்னா அவர் வெறும்னா இடத்த ப்ராப்பராக பெர்மிஷன் இல்லாமல் நடத்துறது மட்டும் இல்லாமல் போலியாக சில இடத்துல வந்து கையெழுத்து போட, உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறதா கையெழுத்து போட்டு பல்லாவரத்தில் நடத்தக்கூடிய அந்த இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு அவரும் விசாரணையாக இருந்து கொண்டிருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் பேசினாரா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் இந்த பேசக்கூடிய அமைச்சருடைய அந்த நம்பகத்தன்மை, எனக்கு அன்பு மொழி தான் தெரியும், கருணை மொழி தான் தெரியும் சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் செஞ்சாருன்னு பேசின அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மீது இது போன்ற ஒரு அவதூறை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். பேசும்போதே அவர் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர் கூட இப்போ இல்லை, ஆனால் இதை நான் சொல்லவே வேணான்னு பார்த்தேன், ஆனால் இதுக்கு நானே சாட்சி என்று சொல்லிக்கிறார். அப்போ அவர் கொடுத்தது மிகப்பெரிய தவறு. ஆக அவர் மீது என்ன கேட்டால் ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒரு அமைச்சராக இருந்து நான் அப்படி கொடுத்தேன்னு சொல்றது மிக தவறு. பத்திரிகை துறை நண்பர்கள் மூலமாக சொல்றேன். கண்டிப்பாக இதை நம்ம வந்து டிவிஎஸ்சி டைரக்டரிடம் இதை புகார் அளித்து அவரை உடனடியாக, நான் தானே சாட்சின்னு சொல்றீங்க, உடனடியாக அவரை கூப்பிட்டு நீங்கள் விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நான் வைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட். அவர் பேசும்பொழுது ஒவ்வொன்றாக பேசும்பொழுது ஒரு சட்டமன்றம் நடக்கும்போது எங்களுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்வது போல எப்படி மடைமாற்றம் செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு வக்கீல் வந்து ஒரு அட்வொகேட் சொல்றாங்க 100 கோடி ரூபாய் வரைக்கும் முறைகேடு நடந்திருக்கின்றது அப்படின்னு வந்து ஒரு வக்கீல் சொல்றாங்க. எதுக்கு? போஸ்டிங் போறதுக்கு. அந்த புகார் சொன்ன வக்கீல கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மீது பாலியல் குற்றச்சாட்டு வருகிறது. ஒரு எம்எல்ஏ அங்க இருக்கின்ற ஒரு அமைச்சர் அங்க இருக்கின்ற ஒப்பந்ததாரரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மிரட்டுகிறார். மிரட்டப்பட்ட அமைச்சர் அப்படியே தான் இருக்கிறார். யார் மிரட்டப்பட்டாரோ அவரை கட்சியை விட்டு தூக்கியிருக்கிறாங்க.
இப்படி ஒவ்வொன்றாக நடக்கும்போது கடந்த 2 நாட்களாக நீங்களே பார்த்துருக்க முடியும் அவங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய கூட்டணியில் என்ன நடந்துகிட்டு இருக்கின்றது. நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவ செல்வங்கள் மீது எந்த அளவுக்கு காவல்துறையின் மூலமாக அந்த அடக்குமுறையை கட்டவிழ்க்கப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி இடதுசாரிகள் போன்ற இந்த இயக்கங்கள்லாம் போராடாமல் இருப்பதற்கு ஒரு சர்க்குலரை அமைச்சுடுறாங்க. அதனால தான் இடதுசாரியை சார்ந்திருக்கின்ற பொது உடைமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த அரசாங்கத்தை நடத்துறது யார்? எங்களுடைய தயவில் இந்த அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதை நடத்துறது சீஃப் செக்ரட்டரி நடத்துறாரா இல்லை இந்த அரசாங்கமே நடத்துறது எனக்கு தெரிஞ்சாக வேண்டும் என்று அவங்க சொல்றாங்க. அடுத்தது நாங்கள் எங்கள் தலைவர் தான் பிரதமர் என்று அவங்க பேசுறாங்க. அது அவங்க தலைவர் சார்ந்து விருப்பம் சார்ந்து என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அந்த மாநில தலைவர் அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் சொல்றாங்க, இது என்னது ரசிகர் மன்ற மனப்பான்மையில் பேசிட்டு இருக்காங்க சட்டமன்றத்தில் என்று அவங்க பேசுகிறார்கள். இப்படி அவங்களுடைய கூட்டணியில் சார்ந்திருக்கின்ற ஒரு சலசலப்பு நடக்கிற போது இது எப்படி டைவர்ட் பண்ணலாம், விவாதத்தை எப்படி திருப்பி விடலாம். ஏன்னா இப்போ நம்ம பொறுத்து ரொம்ப ஈஸியாக இப்போ நண்பர் கேட்குற மாதிரி சார் ரொம்ப ஆக்ரோஷமாக ஒரு கருத்து அவங்க மேலே வைத்திருக்கிறார் சொல்றாங்க பார்த்தீங்களா, இது எப்படி மடைமாற்றம் பண்ணலாம், உடனே ஈவினிங் டிபேட் எது போகும் என்பதை அவங்க முடிவு பண்ணுறாங்க, நாம முடிவு பண்ணலை. ஸோ அதற்கான பிளாட்ஃபார்மை அவங்க ஏற்படுத்தி தருகிறார்கள். நாம் அதை மறந்து போய் நாம் இதை கையில் எடுத்து நம்ம வந்து ஹெட்டிங் போட்டு நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், எங்களுடைய தலைவர்களை பொறுத்த வரைக்கும், இந்த நிகழ்வை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஃபோன் அவுட் தான் மகேஷ், அடுத்த நிமிஷம் அறிவாலயத்துக்கு போய் இது சார்ந்து உடனடியாக நீ வந்து ரீபட்டல் கொடுக்குன்னு சொல்லுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ரொம்ப நாட்களுக்கு பிறகு நம்முடைய பத்திரிகை நண்பர்களாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு முறையும் பள்ளி கல்வித்துறை சார்ந்து மானிய கோரிக்கைகள் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஒவ்வொன்று என்ன மாதிரியான திட்டங்கள் அடுத்தது நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொண்டு போவோம். இன்னைக்கு அவங்க பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டெம் சார்ந்து, இப்போ அடுத்தது அதிலே ஸ்டெம்லேயே STEAM வந்துருச்சு, ஆர்ட்ஸ் சார்ந்து. இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லாது பார்த்தீங்கன்னா கணக்கு பாடத்தை கூட நாங்கள் வந்து கதை வடிவத்தில் நாங்கள் கொண்டு போக போகணும். எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டோம். எங்கே கொண்டு வந்தோம்? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொண்டு வந்து அதில் நாங்கள் ரோட் மேப் கொடுக்கலாம்னா இப்போ இவங்க சொல்லுகின்ற அடுத்தடுத்த திட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. சரி, இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சொல்லும்பொழுது இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் ஒரு கல்லூரியை நடத்தக்கூடியவர். கேபிடேஷன் ஃபீஸ் என்னன்னு தெரியுமா? அந்த கல்லூரியை சார்ந்திருக்கின்ற அவரே நடத்துகிற கல்லூரியில் ஏழை பிள்ளைங்கள்கிட்ட இருந்து கேபிடேஷன் ஃபீஸை வாங்கி கல்லூரி நடத்துகிறவர் எங்கள் மீது இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்றதுதான் எனக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்கின்றது. அவர் எது சொன்னாலும் சரி அதை எதிர்த்து நிற்பதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இன்னைக்கு உங்களை அழைத்து நாங்கள் இந்த விளக்கத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இல்லை இல்லை இல்லை, அதான் சிசிபில கேஸ் இருக்குன்னு சொல்றீங்க, அது சார் நம்ம எப்படி பேச முடியும்? சிசிபி அது நியாயமும் இல்லை. அதில் இப்போ கடந்த ஆட்சியில வந்து உமாசங்கர் அப்படிங்கிற அதிகாரியால நான் ரொம்ப டிஸ்கரேஜ் ஆனேன். இமயம் எழுத்தாளர் இமயம் அவர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாங்க. இப்போ அதிகாரிகளின் ஆட்சி நீங்க சொல்றீங்க, இப்போ அது அதிகாரிகள் இந்த பின்னணியில இருக்காங்களா? அவர் பாதிக்கப்படுதா? இல்ல, அது சரி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க அதே அதிகாரி தான். நாங்கள் கவர்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அவங்க இருந்தாலும் சரி, அது எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, சும்மா சொல்லக்கூடாது. பிகாஸ் ஒரு அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் கனவு காணுகிறார், அது சார்ந்த அமைச்சர் அதை செயல்படுத்துறாருன்னா அதிகாரிகள் இல்லாமல் யாரும் செயல்படுத்திட முடியாது. அதிகாரிகளோட அப்ரோச், அணுகுமுறை தான் மிக மிக முக்கியமானது இருக்குது. நீங்க சொன்ன அந்த செய்தியை நான் பார்க்கல, நான் அதோட உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ந்த சட்டமன்ற மாதிரி எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கேன். இல்ல சரி, லாஸ்ட் 3 months நானும் பாக்குறேன். நான் நிறைய விஷயங்கள், நிறைய செய்திகள் வரும்பொழுது சில நேரங்களில் மௌனமா இருந்துட்டு போலாமே அப்படின்னு தான் தோணுகின்றது. ஆனால் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற மாதிரி பேசும்பொழுது தான் இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இது பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 3 மாசமா ஏன் நீங்க கூட நீங்க கேட்கலாம். லாஸ்ட் 5 years நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தன்னுடைய 2 கண்களாக பார்த்தது 2 தான். ஒன்று ஸ்கூல் எஜுகேஷன், இன்னொன்று வந்து மருத்துவம் தான் சார்ந்து. நம்ம கொண்டு வந்திருக்கின்ற திட்டத்தை வந்து அதோடைய அதை பின்பற்றக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசே நம்மளை பாராட்டுகின்ற அளவுக்கு நம்ம பின்பற்றி இருக்கணும். நான் ஏற்கனவே நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கேன், சமகர சிவா சார்ந்து 20 அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குன்னா 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ல டாப் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தான். 20க்கு 20 கேரளா. ஸோ இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் வித்தின் ஒரு 6 to 7 months 100% லிட்ரஸி ஸ்டேட்டாக நம்ம ஸ்டேட் மாறப்போகிறது. நம்முடைய கவர்மெண்ட் வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு நேரம் நாங்கள் சர்டிஃபிகேட் நவம்பரில் நம்ம வாங்கியிருந்துருப்போம் நாங்கள் அதை. பட் மேபி Jan or February வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வரும். 100% எப்படி நம்ம கேரளாவை சொல்கிறோம் அது மாதிரி 100% படிப்பறிவு உள்ள ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலம் வரும். அதற்கு காரணமும் எங்களோட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாகத்தான் இருப்பார். ஆமாம், இன்னைக்கு அவங்க நீங்கள் கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மரியா வில்சன் பேசின அந்த பேச்சு
எப்படி அனுமதிக்கப்பட்டது எனக்கு தெரியல. எப்படி அவை முன்னவர் அதை வந்து அது சார்ந்து எதுவும் பேசலன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் எப்படி அதை அனுமதித்தான்னு எனக்கு தெரியல. அது ஏன் இன்னும் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படவில்லை என்பது தெரியவில்லை. அவர் உரிய விளக்கத்தை கேட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு இருக்கின்றது.